ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான பண்ணா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, சிலேபி மீன். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸர் எடுத்து அரைமுறி தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு குத்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பண்ணா மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புளிக்கரைசல் கரைச்சி வச்சதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மண்சட்டி எடுத்து மண்சட்டி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 பூண்டை தட்டி வச்சு போடுங்க. தட்டி வச்சு சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முழுசாக போடுறத விட தட்டி வச்சு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை முழுசாக போடுறத விட ஒரு 10-20 சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். வெங்காயத்தை கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு. ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கூட கொஞ்சம் சேர்த்தாலும் நல்லா மணமாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் கூட கொஞ்சம் சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சு தேங்காய் விழுந்து சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் வெட்டி சேர்த்துக்கோங்க. வெட்டினா லைட்டாக கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கழுவி வச்ச பண்ணை மீன் சேர்த்துக்கோங்க. ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. மீன் வந்து நல்லா கொதிச்சுட்டு மீன் பண்ணா மீன் குழம்பு ரெடி. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்று பிறந்தநாள் திருமணநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.